வம்சிகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதை எனக்கு கொடுத்த புத்தகம் பேர் கொண்டை குருவி. அது எழுதிய கலையரசி. வெளியிட்ட பதிப்பை வாசிப்பு இயக்கம் பள்ளி கல்வித்துறை. ஒரு ஊர்ல ஒரு குருவி இருக்குமா. அந்த குருவிக்கு ரொம்ப பசிக்குமா. அதனால அது அழுதுகிட்டு இருக்கும் போது ஒரு யானை வருமா. யானை நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குமா. அதுக்கு அந்த குருவி சொல்லுமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனாலதான் நான் அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். யானை சொல்லுமா, நீக்கு ரொம்ப கவலைப்படாத, நான் உனக்கு தானியங்கள் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லுமா. அப்ப தானியங்கள் எடுத்துட்டு வரேன்னு சொல்லவும் அப்பெல்லாம் அது அந்த தானியங்கள் எடுத்துட்டு வர போகுமா. அப்பெல்லாம் அந்த குருவி பசி தாங்க முடியாம பறந்துகிட்டு இருக்குமா. அப்பெல்லாம் ஒரு மரம் மோதி கீழே விழுந்துருமா. அப்பெல்லாம் அது ஒரு யானைக்கு அழுகிற சத்தம் கேட்குமா. அழுகிற சத்தத்தை நோக்கி போகுமா. அப்பெல்லாம் அந்த கொண்டை குருவி தான் அழுகுமா. ஏன் நீ அழுகிற அப்படின்னு கேட்குமா. அதுக்கு சொல்லுமா, நான் உன்னை ரொம்ப பசிக்குன்னு பறந்து போனேன். அப்பெல்லாம் பார்க்காம இருக்கவும் மரம் மோதி கீழே விழுந்துட்டேன், தலை வலிக்குது, என்னால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லுமா. அதனால நீ கவலைப்படாது, நான் உங்கள் வீட்டில் கொண்டே விட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு யானை அசைஞ்சு போய் ஒரு குருவி கூடு மாதிரி இருக்குமா. இதுவா உன் கூடு அப்படின்னு கேட்குமா. இதில் என் கூடு, இது தையல் சிட்டுக்குருவி வீடு அப்படின்னு சொல்லுமா. அப்போ அசைஞ்சு போய் அப்போ ஒரு வீடு வருமா. அந்த வீட்டை கேட்குமா, இதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா. இது புறாவோட வீடு, என் வீடு எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லுமா. அப்பெல்லாம் ஒரு இன்னொரு வீடு வருமா. அந்த வீட்டு இதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா. இதெல்லாம் என் வீடு, இது நீர் யானை வீடு அப்படின்னு கேட்குமா. அப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் போய் ஒரு பாலைவனம் வருவோம். பாலைவனம் போய் அங்கே கூடு மாதிரி இருக்குமா. அதுவா உன் வீடு அப்படின்னு கேட்குமா. அதுவும் இல்லைன்றுமா. அப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த குருவி கண்ணை உருட்டி பார்க்குமா. அப்பெல்லாம் அது என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அதுதான் என் வீடு அப்படின்னு சொன்னோன்னா அதுவும் யானை கொண்டு அங்கே விட்டுருமா. குருவி சொல்லுமா, நீ செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுமா. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா எல்லாருக்கும் உதவி செய்யணும். நன்றி, வணக்கம். இருக்கும் இளமை அறிவோடு கேட்கிற பொழுதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயங்களை நீங்க பார்க்க முடியும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அவரால படிக்க முடியாது. இந்த வயசுல படிக்கிற படிப்பு பசுமரத்தாணி கூட அப்படியே பதிஞ்சிடும். அற்புதமா அவங்களுக்கு புத்தகத்தை கொடுக்குறாங்க, வாசிப்பு திறனை ஏற்படுத்துறாங்க, ஒரு ஆய்வு கட்டுரையை கூட சமர்ப்பிக்க சொல்றாங்க. இந்த ஆய்வு செய்யறதுங்கிறது நீங்க பிஜி எம்ஏ எம்எஸ்சிலாம் முடிச்ச பிறகு எம்ஃபில் பிஹெச்டி பண்ணும்போது ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு ஆய்வு செஞ்சு சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்போ பண்றீங்க நீங்க? உங்களுடைய நடுநிலை பள்ளி வயதிலேயே என்ன பண்றீங்க? நீங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழலை இங்கே ஏற்படுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய வரவேற்கத்தகுந்த விஷயம். Hi.